நடப்பு ஐபிஎல் தொடர மும்பை அணிக்கு எதிரான வெற்றியோட தொடங்கின சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அதற்கு அப்புறமா வெற்றிகளை பதிவு செய்ய முடியாம தள்ளாடிட்டு வராங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு எதிரான போட்டியில அவங்க ஜெயிச்சிருந்தாலும் கூட அதற்கு அடுத்தடுத்த போட்டிகள் மறுபடியும் அவங்களுக்கு தோல்வியாக தான் அமைஞ்சிருக்கு. இந்த சூழல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மேல நிறைய விமர்சனங்கள் அப்படிங்கிறது முன்வைக்கப்பட்டு வந்தது. இந்த விமர்சனங்கள் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா நாங்க ஐபிஎல் ஏலத்திலேயே தோல்வியை தழுவிட்டோம், எங்களுக்கு தேவையான வீரர்களை நாங்க சரியா தேர்ந்தெடுக்கல அப்படின்னு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட பயிற்சியாளரான ஸ்டீஃபன் ஃபிளமிங். இதை இவர் சொல்றதுக்கு முன்னாடியே நிறைய பேர் இதே கருத்தை சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட தொடர் தோல்விகளுக்கு அப்புறமா. இதுல மிக முக்கியமான நபர்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு பேர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட முன்னாள் வீரர்கள் சுரேஷ் ரெய்னா மற்றும் அம்பத்தி ராயுடு. இவங்க ரெண்டு பேருமே சொல்லியிருந்தது ஐபிஎல் ஏலத்தின் போதே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிறைய தவறுகளை பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு தேவையான வீரர்களை அவங்க எடுக்கல, ஸோ அங்கே தான் தோல்வி அப்படிங்கிறது உறுதியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் இன்னும் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மகேந்திர சிங் தோனி சொல்கிற வீரர்கள் மட்டும்தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ஏலமே கேட்கப்படுவாங்க அப்படிங்கிறது ஒரு எழுதப்படாத விதியாக இருந்திருக்கு. இதை நிறைய நேரங்களில் அந்த அணியோட காசி விஸ்வநாதன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. தோனி கண்ணை காட்டினா நாங்கள் அவரை டீமுக்குள்ளே கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரியான சில ஸ்டேட்மெண்ட்ஸை கூட அவர் கொடுத்துருந்தாரு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது தோனியோட தலையீடு இல்லாமல் அவருக்கு எதுவுமே தெரியாம தான் வீரர்கள் எல்லாருமே தேர்வு செய்யப்பட்டாங்களா ஐபிஎல் ஏலத்தில் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்போ சமூக வலைதளங்களை ஆக்கிரமிச்சிட்டு வருது. உண்மையிலேயே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க ஏலத்தில் எடுத்த வீரர்கள் தான் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வீரர்கள் எல்லாருமே இதற்கு முன்னாடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த வீரர்களாக தான் இருக்காங்க. ஆனால் இந்த முறை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு என்ன தேவையோ அது சின்னதாக ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். உதாரணத்துக்கு ரச்சின் ரவீந்திராவை சொல்லணும் அப்படின்னா இப்போ அண்மையில் நடந்து முடிஞ்ச சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அவர் தான் லீடிங் ரன் கெட்டராக இருந்திருக்காரு. ஒரு சூப்பர் டூப்பர் ஃபார்மில் தான் அவர் ஐபிஎல்லை ஸ்டார்ட் பண்ணார். அதற்கேற்ற மாதிரியே மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிரான போட்டியில் அவர் அரை சதத்தோட இந்த ஐபிஎல் சீசனை தொடங்கி இருந்தார். ஆனால் அதற்கு அடுத்த போட்டிகள் அப்படிங்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு பெரிய அளவில் கை கொடுக்காமையே போயிடுச்சு. அதுதான் அவங்களோட பிரச்சனையாகவும் பார்க்கப்படுது. ஸோ இந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா அஸ்வினோட வருகை அப்படிங்கிறது சென்னைக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும். ஏன்னா சேப்பாக்கில் 7 போட்டிகளில் விளையாட போகிறாங்க. 7 போட்டிகளையும் இவர் ஒரு குரூஷியல் ரோலை ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு தான் ஏலத்தில் அவரை எடுத்தப்ப எல்லாருமே சொன்னாங்க. ரசிகர்களும் அதை தான் ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதே அஸ்வினை இப்போ ஐபிஎல் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ட்ராப் பண்ண வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதற்கும் அவரோட மோசமான ஃபார்ம் தான் காரணமாக அமைஞ்சிருக்கு. இதே மாதிரி தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எடுத்த ஒவ்வொரு வீரர்களுமே தங்களோட கெரியரோட ஒரு லீஸ்ட் சிச்சுவேஷனில் இருக்கிற சமயத்தில் அவங்க ஐபிஎல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்குள்ளே என்ட்ரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அவங்களோட பிரச்சனையாக சொல்கிறாங்க. இதை சுரேஷ் ரெய்னா குறிப்பிடும்போது என்ன சொல்கிறாருன்னா ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தோனி பெரிய அளவில் மீட்டிங்லாம் கண்டக்ட் பண்ணக்கூடிய கேப்டன் கிடையாது. ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் நிறைய இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் இடம்பெற்றிருப்பாங்க. இந்தியா பிளேயர்ஸாக இருந்தாலும் நிறைய பேர் இந்திய அணிக்காக விளையாடினவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மேட்சை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது தெரியும். அந்த களத்தில் என்ன தேவை இருக்கோ அதை மட்டும்தான் தோனி இன்புட்டாக கொடுப்பாரு. ஆனால் இந்த முறை பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி இல்லாத ஒரு அணியாக தான் இருக்காங்க. ரிட்டையர்ட் பிளேயர்ஸ், இந்தியாவுக்காக விளையாடி பல ஆண்டுகள் ஆனவங்க, அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற பிளேயர்ஸுமே பெரிய அளவில் ஃபார்மில் இல்லாதவங்க, இல்லை அப்படியே இருந்தாலுமே T20s நிறைய விளையாடாதவங்க, அந்த மாதிரியான வீரர்கள் அடங்கிய அணியாக சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்காங்க. அதுதான் பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சுரேஷ் ரெய்னா சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி சுரேஷ் ரெய்னாவும் அம்பத்தி ராயுடும் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இருக்கிற பிளேயர்ஸ் அப்படியே அடுத்த சீசனில் கண்டிப்பாக ஐபிஎல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு இடம்பெற மாட்டாங்க. இதிலிருந்து குறைஞ்சபட்சம் 70% வீரர்களையாவது சென்னை அணி கலட்டி விட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டையும் சுரேஷ் ரெய்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அம்பத்தி ராயுடு 7-8 பிளேயர்ஸ் மட்டும்தான் இப்போ இருக்கிற ஸ்குவாட்லேருந்து அடுத்த சீசனுக்கு கண்டினியூ ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு பிளேயர்ஸை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெளியே விடும்போது அதற்கு ஈக்குவலான பிளேயர்ஸை அவங்க உள்ளே கொண்டு வர வேண்டிய சூழலும் இருக்குது. அதற்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க யூஸ் பண்ண முடியும். அதுக்காக ஒரு பெரிய தொகையும் செலவு பண்ண வேண்டிய சூழல் அப்படிங்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு உருவாகலாம். ஸோ அப்படி ஒரு பெரிய தொகையை கொடுத்து ஒரு ஸ்டார் பிளேயரை அவங்க கொண்டு வரணும்னா இப்போ ஏற்கனவே பெரிய தொகையில் இருக்கிற வீரர் யாரையாவது அவங்க விடுவிச்சா மட்டும்தான் அது சாத்தியம் அப்படிங்கிற ஒரு சூழலும் இருக்குது. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அடுத்த சீசனில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற கால்குலேஷன்ஸ் எல்லாம் இப்போவே நிறைய ஸ்பெக்குலேஷன்ஸாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு.